மற்ற வேலையெல்லாம் நைட்டு கூப்பிட்டா செனத்தவளை செவிலி குதிக்காம குடுக்குன்னு ஓரல இதுக்காக வெயிட் பண்ண மாட்டேன் நீ யார் தான் வரப்போறாங்க? டேய் செல்லாக்குட்டி ஊர்ல இருந்து அத்தை பொண்ணு வருதுடா. வாத்தியாரே இன்னைக்கு ஊர்ல விசேஷமே இல்லையே. டேய் என் அத்தை பொண்ணு வர்றதே ஒரு விசேஷம் தான்டா. வாத்தியாரே என்னது நம்ம அத்தை பொண்ணு வராங்களா? ஏன்டா காவால வந்த கண்ணுக்குட்டி அதை இவ்வளவு கிட்ட வந்தா சொல்லி அச்சி தள்ளி அப்ப இன்னைக்கு ஜமாச்சிருவோம். என்னடா சொல்றது? அப்ப இடி தள்ளுறது. வாத்தியாரே நைட்ல இருந்து எல்லாரும் எதுக்கு வர வச்சீங்க? நீ நைட்டு கூப்பிட்டனால தான் வந்த. பகல்ல கூப்பிட்டா ஃபுல்லா குடிச்சிட்டு மலை மாடு மாதிரி மல்லாந்து பத்து அப்புறம் எப்படி வருவேன்? வாத்தியாரே உங்க அத்தை பொண்ணு தான் வர லேட் ஆகல. அதுவரை எல்லாரும் ஜாலியா சரடிக்கலாமா? சரகார் வச்சிருக்கிறது. வாத்தியாரே என்கிட்ட ஒரு புள்ள இருக்குது. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஒரு புள்ள தான் இருக்குது. தலைவரே எப்பதான் வருவா? ஏய் அது யாரா அவள சொன்னா செருப்பு கட்டிட்டு போனேன். அங்க பாரு. வாத்தியாரே நைட்ல இருந்து உட்கார்ந்திருக்கோம். அவங்க எப்பதான் வாத்தியாரே வருவாங்க? வாத்தியாரே வந்துருச்சு. கரும்பு மூச்சு நாயா கமாய்க்கு வந்து ஓடுறான். அதுல வாத்தியாரே அங்க பாருங்க. ஏய் வண்டாடா ஓரா செல்லா குட்டி வண்டாடா. வந்துடாடா செல்லா. ஏய் ஏய் என்னடா கார் மேல லாரி ஏத்துறீங்க? ஏய் வண்டாடா செல்லா குட்டி வண்டாடா. ஏய் வாவ் ஆடுறா. ஏய் என்னடா மோளத்தாடி சொன்னடா. வாத்தியாரே நீ மோளத்துக்கு கொடுத்த காசை வாங்கி பிரியாணி தின்ன வாத்தியாரே. ஏய் வியாபாரமா அது வெங்காயம் மூட்டா இப்படியா பண்ணுவா இருடா உள்ளன்னு திறக்கலாம். என்ன மாமா இவ்வளவு வருஷம் கழிச்சு ஊருக்கு வந்திருக்கேன். என்ன ஸ்பெஷலா எதுவும் தடபுலாம் பண்ணலையா என்ன? செல்லா குட்டி என்ன அப்படி கேட்ட? நீ ஊருக்கு வரத முன்னிட்டு ஊருக்கே ஆட்டுக்கறி போட போறோம். அப்படியா? நம்ம கிட்ட கெடாவே இல்லையே. தோகுதி எருமக்கடா இவனை அடிச்சு சோறாக்கு ஆசைக்கு 6 மாசம் சோறு போடலாம். டேய் ஊர்ல இருந்து வந்திருக்காங்கடா சமையல் பண்றதுக்குன்னு. அப்படியா? நான் கூட இதுங்க தான் பண்ணதும் பயந்துட்டேன். நீ வேற இவனுக்கு சமைச்சதை சாப்பிட மட்டும் தான் தெரியும். வா சமைக்கிறவங்க இருக்காங்க அங்க போய் நம்ம சாப்பிடலாம் சரியா? அங்கே பார் வாத்தியாரே இன்னைக்கு ஒரு புடி. அவனை செருப்ப கைட்டி அடிச்சு போலாம். வாத்தியாரே வந்துட்டான். நீங்க மட்டும் குறுக்க போயிடாதீங்க சார். ஊருக போறதுக்கு நானா பூனையாடா. வாத்தியாரே அவனை பார்த்தா ஆர்டினரி ஆள் மாதிரி தெரியல. ஆர்டரி மாதிரி தெரியல ஆடு மேய்க்கிற மாதிரி இருக்கான். வாத்தியாரே அவனை பார்த்தாலே உங்களுக்கு பயமா இல்ல? அவனை பார்த்தா பயமா இல்ல. இந்த அட்டைப்பூச்சி மீசியை பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. பின்னாடி போ. மாமா அது யாருன்னு தெரியலையா? யார் அவன்? அது என் முறமாமன் தமிழ். அப்ப நானே போயா. மாமா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கு. நீ எப்படிமா இருக்கு? ஏய் யாருல நீங்க? ஏய் நீ யாரா? ஏய் வானம் போல மனசு கொண்ட மன்மதன் சிலம்பாட்டத்துல ஒரு வல்லவன் கட்டுக்கடங்காத கால பின்னை தாண்டி வருவாயான்னு கேட்டாங்க. அதான் இந்த மண்ணை தேடி வந்துட்டான் இந்த பால். ரொம்ப பார்த்தல்ல என் மாமா பொண்ணு. அம்மா உனக்காக யாரெல்லாம் விட்டு வந்திருக்கு தெரியுமா? யாரெல்லாம்? என் கூடவே தூங்கணும்னு தவிக்கிறேன் குட்டி தங்கச்சி. இல்லம்மா குட்டி தங்கச்சி. நான் வராம சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன். எங்க அம்மா விட்டு வந்திருக்கேன். இவ்வளவு ஏன் காசு பொண்ணை எல்லாத்தையும் விட்டு வரேன் உனக்காக. நீ சொல்ற ஒரு வார்த்தையில தான் இருக்குது. அப்படியா? ஆமா போயா ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் கிளம்பு. ஐயா நீங்களாவது இத்தனை பேர் விட்டுருந்தீங்க. எங்க வாத்தியார்லாம் கட்டின பொண்டாட்டியே விட்டு வந்திருக்காரு. அவரு என்ன சொல்லுவீங்க? சுத்தம் மானகட்டவனா இருப்பான் போல. இங்க பாருங்க யார் வேணா விட்டுட்டு வாங்க. இப்ப யாரு சமைக்க போறீங்க அத சொல்லுங்க முதல்ல. அப்படி கேட்டேன். சமைக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இறக்கி இருக்கோம். நீங்க இல்லல அப்ப ஸ்பெஷலா தான் இருக்கும். யார் அது? பாரு கேசரி பவுடர் சொக்கா போட்டு கேஷுவலா வராரு. இவதான் எங்க சென்ட்ராயன். கொஞ்சம் சென்ட்ரா வாயன். நன்றி சேகரன். வணக்கம். கட்டது கையளவு கல்லாதது உலக அளவு. கட்டதில்ல கற்றது. பாத்தியா ஊர்ல இருந்து வர புள்ள கரெக்டா சொல்லுது. நீ நாட்டு பார்த்தா உனக்கு சொல்ல மோதி தெரியல. பத்தில்லம்மா. பாருங்க அப்புறமா சமைச்சு பார்க்கலாம் முதல்ல. மோதி அப்புறம் கண்டிப்பா முதல்ல சமைச்சு பாக்குறோம். சாப்பிட வரீங்கன்ட்டு காலையில ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு லேட் ஆகி வரீங்க. இதுக்கு மேல இன்னும் இதுக்கு மேல தான் சமைக்கணும். எங்க வீட்டு தேவையான பொண்ணு. யாரு டக்குறா இருக்கு? ஆமா நான் லேடி கிட்ட போட்டு யாரே இவரு? ஆமா ரெண்டு பேரும் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. அவரை தொட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு எல்லாம் டேஸ்டே இல்லையா? அம்மா ஓட்டாடுதான் இப்படி தொட்டா. ஆமாண்ணே மகள்களை பெற்ற அப்பாக்கு மட்டுமே தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள். ஐயோடா. சமைக்கலாமா டாடி? வாத்தியாரே ஆரம்பிக்கலாமா? அவன் ஒரு தீனி பண்றான். ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. நீங்க தான் இன்னும் ஆரம்பிக்காம இருக்கீங்க. வாங்க गाइस இனி ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. செம்ம என்ஜாய் பண்ணலாம். அம்மாடி என்னங்க இவங்க வெங்காயம் கட் பண்ண ஸ்பீட பார்த்தா நல்ல ஏதோ ட்ரெயின் வேகமா போற மாதிரி இருக்கே. ஐயோ இதெல்லாம் பார்த்தா நின்று பாக்குறது எனக்கே கண்ணு எரியுது. சும்மாவே வெங்காயம் கட் பண்றத பார்த்தா நமக்கு கண்ணு எரியும். இவ்வளோ வேகமா எவ்வளோ கிலோ வெடிறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இங்க நிக்கிறது நமக்கு சரியில்லை. என்ன மாமா இவ்வளவு வருஷம் கழிச்சு நான் ஊருக்கு வந்திருக்கேன். எனக்காக என்ன ஸ்பெஷலா பண்ண போறீங்க? ஏமா அவனே 4 தடி பசங்களை வச்சுன்னு ஊரா சுத்தின்னு போறீங்கன்னு கிடக்குறான். அவன் எங்க சோறு ஆக்கி போறது? நீ ஆக்கி போட்டா தின்ட்டு போயிடுவான். நாங்க இன்னைக்கு சமைச்சு போடுறோம்.
நீங்க சாப்பிடுறீங்க ஆ. முழு ஆட்டு பிரியாணி இன்னைக்கு பண்றோம் வாங்க. அடடே. சூப்பர் தலைவா, வென்று தணிந்தது காடு. சமையல் பண்ற அண்ணனுக்கு வணக்கத்தை போடு. நிக்காம ஓடு. என்னென்ன இந்த பிரியாணிக்கு மசாலா எல்லாம் எப்படி நீங்க ஓனா தயாரிக்கிறீங்களா கடையில இருந்து வாங்கி பண்றீங்களா? எல்லாமே நாங்களே ரெடி பண்றது தான். அப்படியா? எல்லா மசாலாவும் நாங்க தான், மஞ்சத்தூளை தவிர்த்து. இந்த ஆடை பாருங்க, ஓடும் போது வெட்டின மாதிரியே இருக்குது. இல்ல குனிஞ்சு இருக்கும்போது வெட்டிட்டாங்க. குடிஞ்ச மணியை செத்துருக்கு. பிரியாணினாவே சமைக்கிறதுக்கு எப்படி 1 மணி நேரம் எங்க வீட்டுல ஆக்கிடுவாங்க. ஏன்னா அது ஃபுல்லா அந்த மசாலா ரெடி பண்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். நீங்க இவ்ளோ முழு ஆட்டு பிரியாணி பண்ண போறீங்க, எவ்வளவு நேரம் ஆகும்? இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். சேக்குங்க சாப்பிடுற மாதிரி தலைவாழையை விரிச்சு வச்சு மொத்தமா பந்தி போட்டு சாப்பிட பருப்பு தூங்கிடு அப்படியே அதுல. சமைக்கலாமா? சமைக்கும் போது நீ பக்கத்துல வந்துடுற அவங்களாம் இப்படி ஓரம் போக சொல்லு. முதல்ல நம்ம இருக்கணும் பக்கத்துல. ஒண்ணும் இல்ல பகாலி, சும்மா பேசினு. இல்ல நான் உங்களோட மசாலா உங்களோட கைத்திறமை அதெல்லாம் இன்னைக்கு நான் கூட வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறேன், கத்துக்க போறேன். கண்டிப்பா. அண்ணே, நீங்க சமைக்கிறீங்கன்னு சொன்னனால நம்பி வந்திருக்கேன். சரி, இந்த முழு ஆட்டு கறி பிரியாணிக்கு என்னெல்லாம் தேவை நான் சொல்லுங்க. இங்க இருக்கிற பொருள் எல்லாமே தேவைதான். நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க. கரெக்டா இருக்கான்னு பாக்குறீங்களா? சொல்லுமா இது வந்து இஞ்சி பேஸ்ட், இது பூண்டு பேஸ்ட், இது லெமன் சாறு, இது நெய், தயிர், இது வந்து பூ தலையில வைக்கிறது. அந்த பூ இல்ல, அன்னாச்சி பூ. எந்த அண்ணாச்சினா மதுரை அண்ணாச்சியா திருநெல்வேலியா? திருநெல்வேலி தான் அதிகமா இருப்பாங்க. சரி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கல் உப்பு, நாட்டு தக்காளி, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பெரிய வெங்காயம், அப்புறம் பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, எண்ணெய். செக்கண்ணா வாவ், என் அத்தை மகளுக்கு மூளைய பாத்தியாடா? இங்க பாருங்க, இதெல்லாம் விட மசாலா தான் மெயின் ஐட்டம். இப்பதான் பின்னாடி வரப்போகுது, வந்து காட்டுங்க. கரெக்டா சொல்லிட்டா பாரு. டேய், என்னடா ஓட்ட வந்த ஒட்டை சீங்க மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்க? அப்பதான் மசாலா உள்ள ஏறும். அப்பதான் ஓட்டையில புகையா கிளம்பி நல்லா வேகும். இல்ல அப்படி கிடையாது லூசு, அப்பதான் அந்த மசாலா எல்லாம் அதுல இறங்கி நல்லா ருசியா வரும். ஏய், என்னடா 1/4 கிலோ தக்காளி காலி ஆகுது? எவன்டா திருடுனது? திருட்டுனாயா நீதானா? இவன் ஒண்ணு கேட்டாமா, நாட்டு தக்காளி நீ எந்த நாட்டு தக்காளின்னு கேக்குறான், பதில் சொல்லு. தமிழ்நாடு தக்காளி தான், வாங்க தமிழ்நாடு தக்காளி. பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ கேட்டு சிரிக்கிறீங்க. சமைக்க போலாமா? போடுற ஆட்டை உள்ள. முழு ஆட்டை தூக்கி உள்ள போடு. ஆடு ஃபுல்லா முழுவனாதான் நல்லா இல்ல ஆடு முழுகுனா எப்ப பிரசவம்? அண்ணா, என் அக்கா பொண்ணு சமைச்சு நீ பார்த்தது இல்லையா? வாயில வைக்க முடியாது, அந்த அளவுக்கு கன்றாவே இருக்கு. தலைவா, எங்க அக்கா பொண்ணு கை பக்குவம் பாத்தீங்களா, வேற மாதிரி. அப்படியே சும்மா வச்ச உடனே ஃபயர். ஆமா, அடுப்பு பத்த வைக்காம சமைப்பானா பாத்தீங்க? அந்த ஆட்டுக்கு ஏன் ஓட்டை வந்துக்குது? இதான் ஹார்ட்ல ஓட்டையா? எண்ணெய் ஊத்துறது பார்த்தல நம்ம பாப்பா. செக்கண்ணா நல்லண்ணா. நல்ல எண்ணெய். நீங்க நல்ல எண்ணெய்னு சொல்றீங்க. அது நல்ல எண்ணெய் தான். ஆமா. என்ன காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? என்ன காஞ்சது? காஞ்ச பிறகு எடுத்து மெத்தையில காய வச்சிடணும். முழு ஆட்டுக்கு நம்ம பிரிஞ்சி இலை போட்டுக்கிறோம். ஆமா, பிரிஞ்சி இலையா? பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை. இலை. இப்போ அதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கிறோம். என் மாமன் பொண்ணை பாத்தீங்களா, ஜெயில சமைக்கிற மாதிரி இருக்கான். நான் சொல்ல, என் மாமன் பொண்ணு சமைக்க ஆரம்பிச்சா மழையை நிற்கும். பூண்டு போட போறோம். பூண்டா? ஆமா, சரி சரி. பூண்டு போட்டாச்சு. அடுத்தது மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம், கல் உப்பு சேர்த்துக்கிறோம். கல்லா? எவ்வளவு பெரிய கல்லு? எவ்வளவு பெருசு தான். பாத்தீங்களா, வெங்காயத்தை வெள்ளை கலர்ல மாத்திருக்கான் என் மாமா பொண்ணு. கோல்டன் பிரவுன். அதான் கோல்டன் ப்ரௌன். முன்னாடி மாத்தாத 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லி தரேன்ட்டாங்க. மசாலா போட்டிருக்கோம். ஆட்டை ஒரு சொயிட்டு விடுறோம். ஏஞ்சி ஓடுற போகுது. அப்படி கிளறி விட்டா சும்மா மசாலா கலக்கும் இல்லையா? நான் இது எவ்வளவு நேரம் வேகணும்? வதக்கிற வரைக்கும் வேகணும். வதக்குற வரைக்கும் வேகணுமா? இல்ல பொன்னரமா வரணும். ஓ, உன்ன மாதிரி கண்டிப்பா. ஊட்டி தனியா தான் போன பொழுது. ஆமா சார். வெட்டிப்புலி பார்த்தல, மாமா பொண்ணு வேற லெவலு. மாத்தியாரு, இன்னுமா சோறு செஞ்சீங்க? வந்துட்டான் பாரு, அவசரத்துக்கு பண்ணணும். வேண்டாம், சீட்டு கட்டணும் அவங்களுக்கு. ஒரு கையை போடுறேன், எவைய தாராக்கிட்டீங்க. அடுத்த வாட்டி ஏதாவது பெரிய பிரியாணி ஆர்டர் வந்ததுன்னா என் மாமா பொண்ணை கூட்டு போ. கண்டிப்பா. தக்காளி சுட்டே போடுவேன். தக்காளி வேக வைப்பாங்க. அடா போடா தகின. ஐயோ, என் கையே சவந்து போச்சு. பாக இருக்காளே கோவப்பழமா, கலரு என்ன கலரு என்ன இழுக்குதம்மா, அருக புல்லு ஆட்டைக்கு போ மேகிதம்மா, பார்வையால ஆயுள் ரேக தேகிதம்மா, இவ காதல் இப்போ ஜோலியத்தான் காட்டுதம்மா. வெங்காயம் கறியிட போதே.
இல்லம்மா பாரு. கையை பார்த்த உடனே ஐ, ரொம்ப ஒரு மாதிரி கையை பார்த்து பிரியாணி பார்க்காம விட்டுறாதீங்க. வாங்க வாங்க. ரெடியா இருக்கா மாஸ்டர் ரெடியா இருக்கா பாருங்க ரொம்ப நேரமா இல்ல, இங்க அக்கா பொண்ணு கஷ்டமா இருக்கு பாரு, correct ஆ அப்ப நீங்க 2 பேரும் மாஸ்டர் இல்லையா? அண்ணா நீங்க தானா? மாஸ்டர் மச்சான் வெங்காயம் பொண்ணு நேரமா வரதுடா செத்து போன ஆடு பூண்டு போட்டுக்கிறோம், அடுத்தது மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம், மஞ்சள் பொடி போட அடுத்தது தேவையானது மிளகா பொடி. தனி மிளகா தூள் அது ஏன்பா தனி மிளகா தூள் சொல்றீங்க? தனியா இருக்குல்ல. அதனால அடுத்தது கரம் மசாலா தூள் போட்டுக்கிறோம். ஏய், இதுக்கு சொல்லு ஏன் கரம் ஏன்னா மசாலா? கரையா இருக்கு துவைக்கல. ஆமா கரையா இருக்கிறது தான் கரம் மசாலா. ஆமா தக்காளி தக்காளி. தமிழ்நாட்டு தக்காளி. ஆமா. அண்ணா என்ன உங்களை அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறீங்களா? கண்டிப்பா. இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறத விட உங்களை சேர்த்துக்கலாம் போல. நீங்களே நல்லா தான் கிண்டுறீங்க. பாத்தியாப்பா? சுலோ. காமலா மாப்பிள தான் உனக்கு அண்ணன் இது எனக்கு மாமா இஞ்சி பேஸ்டா? மறுபடியும் இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கிறோம். இத வச்சு மசாலாக்கு. இத வச்சு பல் விளக்க முடியுமா இந்த பேஸ்ட் வச்சு? கொஞ்சம் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். தயிர் சேர்க்கணும். தயிர் எதுக்காகனா புளிப்புக்காக. கண்டிப்பா ஐயோ பெரிய இந்த புளிப்புடா. அக்கா ஒண்ணு செமத்தா வலிச்சிருக்குப்பா ஆமா பெண்ணுக்கு தேவை மல்லிகைப்பூ, சமையலுக்கு தேவை மல்லித்தலை. சம்பந்தமே இல்லாத பச்சை மிளகாய், கொத்தமல்லி தலை போட்டுக்கிறோம், புதினாவும் கூட போட்டுக்கிறோம், எலுமிச்சஞ்சாறு ஊத்துறீங்களா பங்காளியா கல்லு போட்டுக்கிறோம். அவ்வளவு அழகா பதில் சொன்னாரு. நான் ஹெல்ப் பண்றேன். ஏப்பா மீச வச்ச ஆம்பளை 27 பேர் இருக்கும். நீ யாரு கேட்டு ஹெல்ப் பண்ணல, இந்த பொண்ணுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ற? ஏன்னா மீச வைக்கல. ஐயோ போறா அந்த சோக்கத்து இதுல போறா. நல்லா மசாலா. ஒன்றை தூக்கி இதுல போடணும். இப்ப அதுக்கு கெடா ஊற வச்ச தண்ணியில இதுல எடுத்து ஊத்திக்கிறோம். இந்த 3 நான் தட்டியங்கடா. தட்டா கூட ஆமா பெரிய நேஷனல் அவார்டு வாங்குறாரு. ஐயோ மூடுறது இருக்கே பில்டப் மூடுங்க. அம்மா உன் கையால மூடு ஏன்? அப்பதான் இன்னும் வாசனை மூணு வரும் சரி நீ மூடு. இல்ல தட்டு மூடு. நீ மூடுறா. இந்த பக்கம் நமக்கு முழு ஆடு வெந்துட்டு இருக்க மசாலாவோட, இந்த பக்கம் நம்ம அரிசிக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிட்டு இருக்கு. இது நல்லா வேகறதுல மாஸ்டர் இவங்க எல்லாம் கூட்டிட்டு போய் நாங்க சின்னதா விளையாடிட்டு வந்துடுறோம். நீங்க அப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா. சமையல் வேலை நடந்துன்னு இருக்கு. அதுக்குள்ள ஒரு விளையாட்டு விளையாடலாமா? விளையாட்டுக்கிட்டோம். ஆமா நானே என் மாமா பொண்ணு கூட விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு ஒரு விளையாட்டு விளையாடுறேன் பாரு. கண்டிப்பா நானும் வீர விளையாட்டு விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. நீயும் விளையாடுறன்ற இதுல யாரும் விளையாட மாட்டீங்க. நான் விளையாடுறேன் கொஞ்ச நேரம். ஆக மொத்தம் எல்லாருமே நிறுத்துங்க. மாமா பொண்ணுன்ற அத்தை பொண்ணுன்ற நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்றா. எனக்கு முதல்ல அக்கா பொண்ணு நான் தான் உள்ள என்ட்ரியே வரணும். சரி அப்ப எல்லாருக்கும் ஒரு போட்டி வச்சிடலாம். போட்டியை வைப்பா. ஆமா, அது யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு பொண்ணு சொந்தம். கண்டிப்பா நான் ரெடின்னு வரட்டும். நானும் மாமா பொண்ணு விளையாடி ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு விளையாடுறோம் பாடுறா. வாதியாரே, நம்ம கிட்ட 2 கோழி குண்டு இருக்கு. இதை எதை குண்டை பார்த்து அடிச்சிட்டீங்கன்னா அந்த பாப்பா உனக்கு தான். டேய் என்னடா கோலி குண்டு வஞ்சிட்டு இருக்குது. வாத்தியாரே அதெல்லாம் விடு வாத்தியாரே. உனக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கேன். இத பம்பரத்தை உன் கையிலே சுத்தி அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணு வாத்தியாரே. இல்ல என்கிட்டே ஒண்ணு இருக்குல்ல. பாருங்க எப்படி யார் முதல்ல சுத்தி கீழே பட்டத்துல போயிறாங்களோ அவங்க வின்னரா? ஆமா. ஏய் சீ நிறுத்துங்க. என்னது இது? எருமை மாடு வயசாச்சு உட்காந்து கோலி பம்பரம் விளையாண்டுக்கிட்டு. இதெல்லாம் ஒரு விளையாட்டே கிடையாது. பாத்தியா அப்பா அக்கா மாமா கோவப்படுற பாத்தியா? அதான் நானும் சொல்றேன் பாத்தியா. யோ இருங்க நிறுத்துங்க. நான் சொல்ற விளையாட்டு என்னன்னு முதல்ல பாருங்க. வாங்க இதெல்லாம் விளையாட்டு என்ன கிடையாது. பண்ணா? வாங்க. ஓகே எப்படி நம்ம விளையாட்டு சூப்பரா இருக்கா? சரி எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க 2 மாமாவுக்கும் நல்லா சொல்லிக்கிறேன் கேட்டுக்கங்க. இந்த விளையாட்டுல நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிச்சு காட்டுங்க. அதுல யார் வின்னரா வரீங்கன்ற ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணிக்க போறேன். ஓகேவா? ரெடியா? ஏமா இவங்க 2 பேர் தான் மாமா. அப்ப நாங்க 2 பேரும் என்ன வேலை இல்லாதவங்க. அக்கா மாவள மறந்துட்ட பத்தியா மாமனா? நான் மாமனுங்களுக்கே அந்த பதில் தான் சொன்னேன். உங்களுக்கும் அதே பதில் தான். அப்படி சொல்லு. ஃபர்ஸ்ட் கேம்ல ஜெயிச்சு காட்டுங்க. அப்புறம் பாக்கிலாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். okay. ரெடியா? 3 2 2 1 2 1 கோ. கத்திரிக்கா வெற்றி. ஏய் என்னடா? கர்ப்பமான கங்காரு மாதிரி ஓடி வருது. வாங்க. விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுக்க மாட்டானா அந்த வெட்டு புலி. நான் ரெண்டாவது வந்திருக்கேன் பங்காளியா. அடுத்ததா வாத்தியார் நாளை காலமான அடக்க போறாரு. ஏய் ஆமாமா அவன் சொல்லுது சரிதான். இப்போ நீங்களும் 2 பேரும் போய் காலை மாட்டி அடக்கிட்டு வாங்க போங்க. ஏய் கால மாட்டேன் இதுடா.
ஐயோ 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 என்னாச்சு ஏமா அந்த காலை மாடலாம் நடக்க முடியாது முட்டை வருதுமா என்ன எங்களை பார்த்தவொடனே ஓடிடுச்சுங்க. அதான் ஓடுனீங்களே நீங்க தெரியுமே பார்த்தனே. தூரத்தை பாருன்னு எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்க நீ. சரி சரி, இதெல்லாம் உங்களால முடியாது எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உங்களுக்காக அடுத்தது ஒரு சூப்பர் கேம் வச்சிருக்கேன். டேய் என்னடா ஸ்பூன் மட்டும் குத்துறீங்க, எங்கடா லெமனை காணோம்? வாத்தியாரே அப்பப்ப கிறுகிறுன்னு வருதுன்ட்டு ஜூஸ் போட்டு குடிக்கலாம் லெமனை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ உடனே கிறுக்கு நான் பாக்குறேன் உனக்கு. காட்டு லெமனை. யோ என்ன இதெல்லாம் ஒரு கேம்? யோ எனக்கு பதிலா என் சிஷ்யம் ஆடுவான். யோ சென்றாயா வாயா, அவன் ஆடுவான். காலியா இந்தாங்க என்னம்மா இது? லெமன் லெமன் வித் தி ஸ்பூன். சூன் ரெடியா? போட்டிக்கு நானும் தயாரு. ரெடி 3 2 1 கோ. வாத்தியாரே ரொம்ப ஜெயிச்சிட்டேன்னு சொல்லாதீங்க. சரி உங்களுக்கு மட்டும்தான் போட்டி, அத்தை பொண்ணுக்கு போட்டி இல்லையா? ஆத்த போட்டுக்கு போட்டி கறி எல்லாமே இருக்குது. நீ குடுக்குறியா? இது ரெடி ஆகின்னு இருக்குது. நாங்க தான் கொடுக்க போறோம். அதாவது இப்ப இவங்க லெமன் தூக்கின்னு போன மாதிரி நீ வந்து லெமன் எப்படி கவின்னு போறதுன்னு காட்டுற. கவின போறாங்க. ஆமா, அப்புறம் அவங்க கவின்னு போவாங்க ஒண்ணு. அம்மா தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்த மாதிரி ஒரு ஊரு. எல்லாம் போய் வந்திருப்பாங்க அந்த ஊரு. அந்த ஊரு எந்த ஊரு? ஊரு அந்த ஊரு நீ நானும் போக போற ஊரு. விரும்பாத ஊரு. தமிழும் இங்கிலீஷும் சேர்ந்த மாதிரி. தெரியலையா? இதெல்லாம் ஓரம் கட்டுறோம். உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். புரியுதா? போக போற ஊரு கோவாடி. கோவா புரியலையாடி? எத்தனை தடவை சொல்றது? மாமா எத்தனை குழு கொடுக்குறான்? ஆமாங்க, புரியுதா? ஐயோ கோவாவுக்கு கோயால கூட்டின்னு போ. இந்த பந்தயத்தை முடிக்கிட்ட முன்ன ஐயோ, இந்த பைத்தியத்தில் வச்சுக்கிட்டு கிட்ட விட மாட்டாங்களே. ஏய் அவங்கலாம் அவங்கள சித்தப்பா முறைடா அப்படிதான் இருப்பானுங்க. ஏய் இவர் வந்துட்டாரு அவரு. இங்க பாரு புள்ள, நடந்த 2 போட்டியில நான் தான் வின்னரு. பொண்ணு எனக்கு தான்டா. ஏண்டா நாங்க எங்க வீட்டு பொண்ணை தேனை ஊட்டி பாலை ஊட்டி வளர்த்து கழுத்து எங்க அக்கா விடுவோம். நீங்களாம் வந்துருவீங்களா? நீ உன் வீட்டு பொண்ணு தான் வளர்த்த. அதை பாரு நான் 3 எருமாடை வளர்த்துக்கிறேன். ஏண்டா சாப்பிடுறதா சாங் போட்டு ஆடிட்டு இருக்கா? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? என் மாமா பொண்ணுடா, நான் ஆடுவேன் பாடு என்ன வேணா பண்ணுவேன்டா. கஷ்டப்பட்டு காசு கொடுத்து நான் தான் கூட்டு வந்த ஊர்ல இருந்தாங்களா? டேய் கூட்டு வந்து நீயா இருக்கலாம்டா. ஆனா பாட்டு போட்டது என்கிட்ட தானே. வாத்தியாரே பாத்ரூம் போன கேப்ல சாங்க போட்டு ஆடிட்டு இருக்காங்க. பாத்ரூம் போன இடம்டா. நீ பாத்ரூம் போற இடம் தான்டா இது. சீ தள்ளி போடா. வாத்தியாரே லஞ்ச் போற நேரத்துல இந்த பஞ்சு தேவையா வாத்தியாரே? ஃபர்ஸ்ட் பிரியாணி சாப்பிடலாம் வாத்தியாரே. ஓகே ஓகே வாங்க गाइस போலாம். இன்னைக்கு ஃபுல் ஆக்ஷன் இருக்குது. சரியா? சொல்லு பங்காளியா. என்னென்ன ஆட்டம் பாட்டம் ஆடின்னு கிடக்குறானுங்க. ஆமா. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குதிரை ஏறது, குளம் குதிக்கிறது, இந்த மாதிரி ஐடியா தான். சரி வா நம்ம போய் குதிரை ஏறலாம். ஆமா பங்காளியா, வா. எங்க அக்கா மேல இனிமே குதிரையில ஏத்தி அப்படியே ஒரு ரவுண்ட் வரலான்னு இருக்கா. முன்ன குதிரையில ஏறி கத்துக்க, அப்புறமா ரவுண்டு வரலாம். போய் குதிரை மேல ஏறலாம் பங்காளியா. ஐயோ அப்பா நான் சொல்றப்பா, என் புத்திர பாய்த்தே காலி அவன் ஏத்தாத விட மாட்டேன் இன்னைக்கு. தம்பி உங்க அத்தை பொண்ணு வரனாலே எங்க போனா? டேய் அது ஒண்ணும் இல்லடா. அவ ஊர்ல இருந்து வந்திருக்கால, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போயிருக்கா. அவ வரதுக்காட்டியும் நம்ம தடா போடலாம் சமைச்சு வைக்கணும். சரியா? வாத்தியாரே உங்க அத்தை பொண்ணு விடுங்க வாத்தியாரே. அவங்க அத்தை பொண்ணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்க வாத்தியாரே இருப்பாங்க? குழல் ஜெயில இருக்காங்க. போய் பார்க்க போறியா? மூடி நில்றா. ஆவி பறந்து பூமியோட நடு பகுதி மாதிரி இப்படி கொதிக்குது. கீரை போது 16 ஓட்டை இருந்தது, இப்ப 46 ஓட்டை ஆயிருச்சு. ஆவியா பறந்து அப்படியே தையல் போட்டு ஏலக்காய் தான் இதுப்பா. நீச பறந்துட்டு போகுது, கொஞ்சம் லைட்டா விட்டு. ஆமா இது தெரியாம ஏலக்காய் மிதக்குது, ஆடு குளிக்குது. வாத்தியாரே நம்ம பாவம் பண்ணிட்டோம். நான் தரமா இருக்குண்ணா. ஒரு ஆட்டை கொண்டுட்டோம். எங்க அக்கா அம்மா வச்சுதே வேற லெவலு. செம்மையா அந்தாண்ட ரெடி ஆகிட்டு இருக்குது கிரேவி. இந்தாண்ட ஆடு வேற லெவல்ல இருக்கு. முக்கால் வேக்காடுல இப்ப ஆடு ரெடியா இருக்குண்ணே. இப்ப இந்த ஆட்டுக்கும் மசாலா ஏறணும் இல்லையா? இந்த ஆட்டை எடுத்து மசாலால போட்டு வேக வைக்க போறோம். ஓட்டையால விடுறா. அதேதான். அரிசி எப்ப போடுறீங்கன்னு அதை சொல்லுங்க. அரிசி வாயில தான் போடுவான், அதான் லேட்டா போடுவான். இப்போதைக்கு வந்து பிரியாணி போறோம். இன்னும் நீங்க சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு. கண்டிப்பாடா. இந்த ஆட்டுக்கு ரொம்ப கொழுப்பு அதிகம் நினைக்கிறேன். ஆமா ஆமா. உப்பு மட்டும் இல்ல, அது நிறைய சாப்பிடுது. நிமித்து கொஞ்சம் ஆற போட்டு இன்னும் கால் பிடிச்சி தூக்கி அப்படியே இறங்குது.
காருங்கண்ணே வெந்து தெரிஞ்சது ஆடு அதை சமைச்ச மாஸ்டர் ராஜாக்கு வணக்கத்தை போடு. சந்தனமே ரவகுவா புத்துருக்கோ பரிகா போகிலாமோ விமேனாத்தே பக்கிலமோ கலகாத்தா சந்தனமே ரவகுவா புத்துருக்கோ பரிகா போகிலாமோ விமேனாத்தே பக்கிலமோ லாலா லே லாலே 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 இதெல்லாம் ஷேக் பிரியாணி. அதான் ஷேக் பண்றதா? ஷேக் பிரியாணி. ஷேக் பிரியாணி ஷேக் பிரியாணி ஓயால வருவாங்க சோத்துக்கு என்ன ஆட்டம் ஆடுறது பாரு அப்பா. வெங்காயம் சொன்ன மாதிரி ஆட்டுக்கறிக்கும் ஆயுத பூஜைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டாங்க. இந்த ஆயுத பூஜையில ஆட்டுக்கறி சாப்பிட்றதா இவங்களோட ஸ்டைலு. பார்த்தாங்க கிளாஸ்ல எல்லா சப்ஜெக்டும் ஃபெயில். இவனுக்கு தான் ஸ்டைல் சிச்சரா. அப்பா ரெடி பாட்டா. அப்பா மனமே செமையா இருக்கு. ஏ ஓபன் பண்ணுங்க. அடடா வேற லெவல் மாஸ்டர் இன்னைக்கு நானும் சேர்ந்து சமைச்சனால இந்த டேஸ்ட் வந்தது. கண்டிப்பா ஓகே கண்டிப்பா உண்மையிலே. ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நானே செஞ்சிருந்தாலும் மாஸ்டரோட இவ்வளவு நல்ல சமையல் இன்னைக்கு எனக்கு சாப்பிட முடியாத ஒரு கஷ்டம். என்ன காரணம்? எனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிட்டு விரதம் இருக்கேன். நான் இருக்கேன்ல. அதனாலதான் நல்ல மாப்பிள்ளை வேணும்னு விரதம் இருக்கேன். அப்பா கிழிஞ்சு முஞ்சினே செலக்ட் பண்ணும்போது என்ன செலக்ட் பண்ண என்ன அதனால இன்னைக்கு ஏன் பங்கு சேர்த்து நீங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிடுறோம். ஓகே கண்டிப்பா சாப்பிடுறோம். தம்பி உங்க அக்கா பொண்ணுக்கு எந்த பீஸ் பிடிக்குமோ அந்த லெக் பீஸா ஏதாச்சும் ஒண்ணு இருந்தா எடுத்து வைங்க. டேய் முருகு மீச, என் அத்தை பொண்ணு தான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சுல. இது ஊருக்கே வச்சிருக்கேன்டா. ஊருக்கே சாப்பாடு போட போறேன். நான் ரெடியா இருக்கேனா? ஓபன் பண்ணி ஓபன் கரோ. ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. என்னடா எதுவுமே இல்ல. எவ்வளவு நக்கி வச்சுட்டு போன மாதிரி இருக்கு. ஐயோ என்னடா இது? அடி பூச்சி தெரியும் அழகா தெரியுது. என்ன இது? உன் கூட ஒரு ஆள் இருந்தாரு, எங்க அவரு? ஒரு யானை பையன் மாதிரி இருக்கு. அவனே எங்க போனாலும் காவால வந்த கண்ணுக்குட்டி மாதிரி இருப்பான் அவனா. மொத்தமா முடிச்சிட்டான். ஐயோ அப்ப பிரியாணி உண்டான கையில கிளம்பு. அந்த நக்கியை உள்ள விடாத. பாருங்க நக்கி வச்சுட்டு போயிட்டான். இங்க குமிக்க வச்சிருக்காப்ல. மாஸ்டர் வாவ் வண்டர்ஃபுல். புது ஆட்டுக்கறி பிரியாணி சும்மா வேற லெவல் பண்ணிருக்காரு நம்ம மாஸ்டர். தம்பி கட்டுறது சமையல்ல அந்த டீம் வந்து சூப்பரா இன்னைக்கு சமைச்சிருக்கிறாங்க. இந்த சமையலை பார்க்கும்போது இந்த ஷேக் துபாயிலலாம் பண்ணுவாங்க. ஒரு ஆடை படுக்க வச்சு அப்படியே பிரியாணி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இங்க கூச்சி சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. அந்த டீமுக்கு பெரிய கைத்தட்டல ஒண்ணு கொடுக்கணும். ரொம்ப நன்றி அண்ணே. கலக்கிட்டீங்க அண்ணே. அவர்தான் கலக்குறாரு. வீட்ல அம்மா சமையல் நம்ம சாப்பிட்டுருக்கோம். ஆனா அண்ணனுங்க சமையல் அடி தூள் வேற லெவல். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. ஆஹா 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 அற்புதம் அற்புதம். வேற லெவல்ல இருக்குங்க. சூப்பரா பண்ணிருக்கீங்க. இல்ல அப்படி சொன்னாதானே கொஞ்சம் அதிகமா பிரியாணி. ஆடிட்ல இருக்கிற 5 10 1000 போடுங்க அப்படியா. முழு ஆட்டு பிரியாணி சிறப்பான முறையில் ஆயுத பூஜைக்கு அப்படியே இறக்கி தட்டுல வச்சாச்சு. இப்ப எல்லாரும் ருசிக்கிறோம். ஆசைப்பட்டது எங்க அக்கா மவா இவன் தான் இருந்துக்கானா ஆசைப்பட்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டு போயிருக்குதா. மாமா நீ மட்டும்தான் என் மங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு போயிருக்கு. அதனால முதல்ல பாசமா எங்க அக்கா மகளை நான் சாப்பிட்றேன். வாயில் போட்டுக்கிறேன் அரிசியா. கை தட்டு கை தட்டு கை தட்டு. கையில அம்மா அருமையா இருக்கு.
பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சனைகள் மறந்தாலும் கண்கள் இன்று இமைக்க மறந்தாலும் நட்டு வைத்தோர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேன். ஓம் நமச்சிவாய. அப்பா இவ்வளோ நேரமா இவங்க எல்லாரும் கூட சேர்ந்து டான்ஸு பாட்டு கேம்ஸ் எல்லாத்தையும் பார்த்து சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்ஜாய்மெண்ட்டுப்பா. எஸ், எங்கள் எல்லாருடைய கம்ப்ளீட் க்ரூவோட சார்பாக உங்கள் எல்லோருக்கும் விடுமுறை.